இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னா என்னங்க? அதை வந்து ஒரு 30 டேஸ்ல படிச்சு முடிச்சிடலாமா? இல்லை இந்த 2 ரோலும் ஒன்று தானா, இல்லை தனித்தனி ரோலா அப்படின்னு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க. I am Ramya. I am working as a software engineer at Top Tech company. இந்த வீடியோவில் ஒரு UI UX டிசைனர் பற்றி என்னன்னு நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் 30 டேஸ்க்குள்ளே படிக்கிறதுக்கான எல்லா ரிசோர்ஸஸும் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் UIனா என்ன? UI அப்படின்னா என்னன்னா யூசர் இன்டர்ஃபேஸ், UXனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ்ங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், அது ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், அது வெப்சைட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் அதை எப்படி வந்து டெவலப் பண்ணுறீங்க, அதை வந்து எப்படி இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் யூசருக்கு அது எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த ப்ராடக்ட் என்ன யூனிக்காக நான் பார்க்க போகிறேன், இந்த ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேனே, இந்த இதில் என்ன இருக்குது புதுசாக அப்படின்ற ஒரு கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறவங்களும் அண்ட் ஆல்சோ எது எங்கெங்க இருக்கணும் கரெக்டாக சொல்லணும்னா அதுதான். ஆக்சுவலி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் நீங்கள் போங்க, யூடியூபோட லெஃப்ட் சைடில் மெனு இருக்கும், ரைட் சைடில் வந்து உங்களோட அக்கௌண்ட் இருக்கும், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பக்கமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா இருக்கும், நீங்கள் வந்து யூடியூப்குள்ளே போகணும்னா லெஃப்ட் சைட் தான் மெனு இருக்கும். நாட் ஒன்லி யூடியூப், நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் மெனு விஷயங்கள் இருக்கும். நீங்கள் அதாவது காமனாக இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். இங்கே வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள எப்படி போகுது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து ஈஸியாக்குவாங்க. இப்போ யூசர் வந்து குழம்பிடக்கூடாது, இது எங்கே இருக்குது, இது எப்படி போகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இல்லாமல் இப்படிதான் இருக்கு, ஓகே இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிறது தான் யூஎக்ஸ் டிசைனரோட வேலை. ஸோ அப்போ அந்த யூஎக்ஸ் டிசைனர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது, நம்மளோட யூனிக்காக தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்ற ஒரு பெரிய ரூட் காசுக்கே முக்கியமான விஷயம் இது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி இதை வந்து எப்படி ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா யூஎக்ஸ் டிசைனர் தான் பார்த்துப்பாங்க. அப்போ யூஐ டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஐ அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூஎக்ஸ் டிசைனர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, இது இப்படிலாம் இருக்கணும், இந்த இது வந்து மெனு இங்கே தான் இருக்கணும், அது இந்த மாதிரி ஒரு அவங்க சொன்ன அவங்க ஒரு ட்ராப் பண்ண ஒரு வயர் ஃப்ரேம்க்கு ஒரு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாண்ட் கலர் எப்படி இருக்கணும், அது பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், ஒரு இமேஜ் எப்படி இருக்கணும், இதுக்கு தீம் எப்படி கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கலர் பேலட் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு டோட்டல் விஷயத்தை டிசைன் பண்ணுறவங்க வந்து யூஐ டிசைனர். இந்த யூஐ யூஎக்ஸ் ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. இது இல்லாமல் நம்மளால வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரிசர்ச் சொல்லுது 75% ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ப்ராடக்டை வேண்டான்னு போகிறதுக்கான நிறைய காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அதுவும் மேஜர் காரணம் என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டிசைன் பிடிக்காம தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ஒரு யூசரா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க ஒரு வெப்சைட்குள்ள, அந்த வெப்சைட்ல எது எங்களுக்குமே தெரில, எங்க போய் ஒரு ஆட் டு கார்ட் பண்ணணும்னு தெரில, இந்த ஒரு பொருளை எப்படி வாங்கணும்னு தெரில, அந்த ஒரு ஃபீச்சர்ஸே உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டா இல்லை, ஈஸியா இல்லை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது உங்களுக்கு கம்பெனி பத்தி உங்களுக்கே சொல்ல தோணும்ல, இது சரியா வர மாதிரி தெரியல, நல்ல கம்பெனி மாதிரி தெரியல, வாங்கினா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு டிசைன் வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராடக்டை அது வாங்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த விஷயங்களை வந்து அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணுது கரெக்டா. ஸோ ஒரு டிசைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் கம்பெனி இருக்கு. ஸோ இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா எம்பத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் யாருக்காக கிரியேட் பண்ண போறீங்களோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன், அதே பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இருக்கேன்னா தான் எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் எனக்கு பிடிக்கும்ன்றது நீங்கள் அந்த கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ எம்பத்தின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ரெண்டாவது என்னன்னா ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்ன்றது ஆக்சுவலி ஒரு ஐடிக்குள்ளே வந்தீங்கன்னாலே ப்ராப்ளம் சால்விங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதை எப்படி ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் அதே மாதிரி தான், இந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். ஃபோர்த் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது இந்த ஒரு பிளேஸில் இல்லை, கம்யூனிகேஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். எப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு டிசைனை நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு யூஎக்ஸ் யூஐ டிசைனர் வந்து பண்ணி முடிச்சோடனே அப்ரூவ் ஆயிடாது.
இது ஃபர்ஸ்ட் ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு போகும், உங்களோட லீடுக்கு போகும், உங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு போகும், அவங்க அப்ரூவ் வாங்கணும், அப்புறம் வந்து கஸ்டமர் சக்ஸஸ் டீமுக்கு போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போய் தான் உங்களோட டிசைன் அப்ரூவல் வாங்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டிசைனை நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, எதனால இந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்றது இன்னொருத்தவங்களுக்கு கன்வே பண்ணணும். அது கரெக்டாக கன்வே பண்ணணும். அந்த கன்வேக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் திங்கிங். ஸோ கிரியேட்டிவ் திங்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக பண்ண போறீங்க, யூனிக்காக பண்ண போறீங்கன்ற போது இந்த கிரியேட்டிவ் திங்கிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து UI UX டிசைனை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு. நான் இப்படி இது ஆகணும் அப்படின்னா, அதுவும் நான் வந்து ஒரு 30 டேஸில் நான் படிச்சணும் அப்படின்னா நான் என்ன கோர்ஸ்லாம் படிக்கணும், அது ஃப்ரீ கோர்சஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், நம்ம ஃப்ரீ கோர்சஸ் பற்றி சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் வந்து UI UX டிசைன் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் டூல்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் அதோட சப்ஜெக்ட் படிக்கணும், அதோட கண்டென்ட் பற்றி படிக்கணும். டூல்ஸுக்கு என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்மா பற்றி கற்றுக்கணும், அடோப் XD பற்றி கற்றுக்கணும், அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்கெட்ச் பற்றி கற்றுக்கணும். சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஒரு கூகுளில் ஒரு கோர்ஸ் இருக்குது, UX டிசைனோட கூகுள் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் எதுவுமே நோட் பண்ண வேண்டாம், நான் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரெண்டாவது கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிங் யுவர் லேப்டாப் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு ஃப்ரீ ஃபிக்மா கோர்ஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோர்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். நீங்கள் ஃப்ரீ கோட் கேம்ப்லையுமே ஒரு 1.5 hours வீடியோ இருக்குது. அதுலேயுமே வந்து UI UX டிசைன் பற்றி ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்க. பேசிக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். இது போக எனக்கு புக் ரொம்ப படிக்கணும், அது ரொம்ப இஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கெட் இன்டு UX அப்படின்ற ஒரு புக் படிக்கலாம். டிசைன் திங்கிங் ஹேண்ட் புக் அப்படின்ற ஒரு புக் படிக்கலாம். நான் இந்த வீடியோவில் UI UX டிசைனுக்கு தேவையான கம்ப்ளீட் ரோட் மேப் அண்ட் கம்ப்ளீட் ரிசோர்ஸஸ் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 30 டேஸில் நீங்கள் வந்து UI UX டிசைன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இது மட்டும் போதுமான்னு கேட்டால் அது மட்டும் போதாதுங்க. நான் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அந்த நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் என்னெல்லாம் காட்டுறீங்களோ அதுதான் அது ஆப்போசிட்டில் உள்ள இன்டர்வியூ வேறு கவர் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நான் வந்து UI மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா, UX மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு MNC கம்பெனியில் தான் UIக்கு ஒரு ஆள், UXக்கு ஒரு ஆள், ஒரு லோகோக்கு செப்பரேட் டீம்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் இதே நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் போகிறீங்க, இல்லை ஒரு மிட்ரேஜன் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரே ஒரு பர்சன் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே என்ன மைண்ட் செட்டில் படிக்கணும் அப்படின்னா நான் இந்த UIயும் கற்றுக்கணும், UXும் கற்றுக்கணும், கிராஃபிக் டிசைனும் கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஜாப் அப்ளை பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி கெட் அ ஜாப். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு டெக் வித் ரம்யாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.